Hi all. ஸோ ஆனுவல் எக்ஸாம்ஸ் டைம். ஸோ ஆரோக்குமே எக்ஸாம் போயிட்டுருக்கு. நான் தான் உனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாமுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸ் டெஸ்ட். ஸோ நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி அமிச்சேன். பட் அவனை கூட்டின்னு வரும்போது அவங்க மேம் வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல கேள்விக்கு வந்து அவன் ஆன்சர் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் லிட்டில் அப்செட். அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பர்சனல் டைமில் கேஷுவலாக வந்து என்னப்பா ஆச்சு, ஏன் வந்து கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவன் சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு சொன்னான். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் அவன் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து யூ நோ வெரி வெல். ஸோ அப்போ வந்து கேட்டேன், என்னப்பா உனக்கு எல்லாமே தெரியுமே, அப்போ ஏன் வந்து எழுத வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொன்னான், இல்லை என்னை வந்து தனியாக உட்கார வச்சுட்டாங்க, அதனால் எனக்கு வந்து ரொம்ப கூச்சம் வந்துடுச்சு, அதனால் வந்து என்னால் வந்து எழுதுறதுக்கு வரலை. ஸோ அப்படின்ன மாதிரி கூச்சத்தை வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து என்கிட்ட சொன்னான். ஸோ ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் டு டு ஹேண்டில். ஸோ லாஸ்ட்டு செஷனில் வந்துட்டு ஆல் யூ நீட் இஸ் லவ் அப்படின்ற புக்கில் நம்ம வந்து கனெக்ட்ன்ற சாப்டரை பற்றி நல்ல விரிவாகவே வந்து பார்த்துட்டோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோச். ஸோ அதை வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து எக்ஸ்டர்னலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு டாபிக். ஸோ அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த கூச்சம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரை ஒன்று ஒரு கதை மூலயமா வந்து அவனுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு த ஸ்டோரி, ஸோ ஐ குவிக்லி ரீட் அபவுட் தட் எக்ஸ்டர்னலைசேஷன் டு கிவ் யூ சம் ஜிஸ்ட். You might want to address the problem sometimes, but how can you do that without the child feeling attacked? In narrative therapy, we use an approach pioneered by the late Michael White called externalization. Through this approach, we place the problem outside the child rather than within him and give it a name. So for example, if the child is struggling with anger, we might call the problem anger and talk to the child as if the anger was separate from you. So the question might go like this. Did you see how anger was controlling you yesterday? I think anger is really troubling you nowadays in the evening. Can you make out when anger is coming close? How do you feel it in your body? Do you see how the hot, angry thoughts come along with the anger? What do you think we can do to get rid of this anger? Can I tell you some tricks that work for me when anger comes near me? It might seem a little bizarre, but children take this slight changing language and approach very well. Personifying the feelings, difficulties, imaginations, and fantasies come very easily to them. The best part of the externalization is that it can be tried with so many issues: anger, tantrums, crankiness, bedwetting, soiling, laziness, procrastination, etc. I remember when my daughter was little, she was going through a phase when she would become a little whiny at times when she was tired or hungry. We would playfully call that mood Chimpu, and there was much talk about how Chimpu was troubling Anya and what we need to do to make it run away and leave Anya alone. This was a sure way to get her giggling and in her usual hubbly bubbly happy mood soon. In fact, very soon she became an expert at detecting Chimpu and would say, "I think Chimpu is coming. Let's throw it quickly before it spoils our fun." ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி கூச்சம் அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்லும் போது அவனுக்கு அட்வைஸ் பண்ணாமல் நான் இந்த புக்கில் வந்து படித்த மாதிரி ஒரு ஒரு இமேஜினரி ஸ்டோரி ஒன்று குக்கப் பண்ணேன். நானுமே உன் வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷைனஸ் வந்து என்னை வந்து ரொம்ப பாடுபட்டுச்சு. அப்போ எனக்கு வந்து என் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நம்ம வந்து நாயை பார்த்தவொன்னே ஷூ ஷூன்னு சொல்லுவோம், ஒரு மாடு நம்மளுக்கு பக்கத்தில் வந்துன்னா ஷூ ஷூன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஷைனஸ் வரும்போது நம்ம வந்து ஷூ ஷூன்னு சொல்லிடலாம். அப்போ வந்து போயிடுச்சு. அப்போ நான் ஹாப்பியாகி நான் வந்து பயமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் எல்லோரும் முன்னாடி நல்லா பேச ஆரம்பித்தேன். நீ தான் பார்க்குறீல லேக்கில் நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் நான் பார்த்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேர் வச்சோம். ஸோ அதுக்கு வந்து ஷைனஸ், அதுக்கு வந்து நிறையா பேர் வச்சோம். ஸோ ஃபைனலி வி அரைவ்ட் அட் ஷைனே வச்சுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஷை வரப்போகுது இல்லை வந்துடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஏ ஷை ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஷைனஸ் போயிடும். அதுக்கப்புறம் உன்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஜாலியாக. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட் மே ஒர்க் ஆர் இட் மே நாட் ஒர்க். ஸோ தட் ஐ வில் அகெயின் ஷேர் யூ இஃப் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட். இந்த மாதிரி வந்துட்டு நான் போன செஷன்லேயே சொன்ன மாதிரி பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் ரைசிங் எ கிட். இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எப்படி வந்து எவால்வ் ஆகிறோம். ஸோ இந்த டைம் நம்ம வந்து கோச்சாக ஒரு பரிமாணம் எடுக்கக்கூடிய ஒரு டைம்.
ஸோ நம்ம கோச்சாக ஆயினா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து மற்றதெல்லாம் சொல்லித்தர முடியும். ஸோ இந்த சாப்டரில் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன். இப்போ பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 3-4 டேஸில் வந்துட்டு நம்மலாம் வந்து லைவ் ஆன்லைன் செஷனில் கனெக்ட் ஆகி இதை பற்றி நம்ம வந்து விரிவாக பேசலாம். ஸோ டில் தென் பை. தேங்க்யூ.